இந்த ராணி தலையில இருக்க ஒரு ஹேர்பின் மாதிரி இருக்க ஒரு வால் அங்க இருக்க பவுல்ல வந்து விழுது. உடனே அந்த வால் மறைஞ்சு போய் 300 வருஷம் தாண்டி இந்த பையன் வீட்டுல இருக்க ஒரு பவுல்ல வந்து விழுந்துடும். அந்த வாளை எடுத்து கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை பத்தி இவன் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்பதான் இவனுக்கு ஒண்ணு தெரிய வரும். அந்த காலத்துல ராணிங்க எல்லாமே அவங்க சேஃப்டிக்காக அவங்க தலையில இந்த மாதிரி ஒரு வால் வச்சிருக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் இந்த பவுல் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். உடனே தெரியாதனமும் ஒரு வாட்டர் கன் அதுல வந்து விழுந்துரும். அந்த வாட்டர் கன் பாத்தீங்கன்னா அந்த ராணி இருக்க இடத்துல வந்து விழுந்துரும். அந்த ராணி அந்த வாட்டர் கன் எடுத்து கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குவாங்க. உடனே அங்க இருக்க ஒரு ராஜாவை பாத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அந்த வாட்டர் கனை எப்படி யூஸ் பண்ணு கூட தெரியாம அந்த ராஜா அதை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க வீணா போன ஒரு சாப்பாடு எடுத்து அந்த பவுல்ல போடுவோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாப்பாடு எடுத்து அந்த பவுல்ல போட்டுக்கிட்டு இருக்கும். அது எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கும். அங்க இருக்க ராஜா எல்லாத்தையும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குவாரு. இந்த சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு, இதெல்லாம் கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. அதே நேரம் அந்த அரண்மனைக்குள்ள பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டு ராஜா வந்திருக்குவாரு. இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த ராணிக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். இந்த பொண்ணுக்கு அடிபட்டது பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பவுல் வழியால பார்த்துருக்கும். அதை பார்த்த உடனே உனக்கு மனசே கேட்காது. உடனே இவங்க கிட்ட இருக்க எல்லா மெடிசனையும் எடுத்துக்கிட்டு அந்த பவுல் கிட்ட வருவோம். அந்த மெடிசன் எல்லாத்தையும் அந்த பவுலுக்குள்ள போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கூட போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ராணி பாத்தீங்கன்னா ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் எழுதி இவனுக்கு அனுப்பியிருக்கோம். அதை படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு 2 திருடனுங்க வந்திருக்குவாங்க. அங்க இருக்க எல்லா ஊர்லயும் எடுத்துக்கிட்டு இருக்குவாங்க. கடைசி அந்த பவுல் கிட்ட வந்திருக்குவானுங்க. அதை தொடும்போது பாத்தீங்கன்னா இந்த பையன் அவங்கள பாத்துருவோம். உடனே அந்த 2 திருடனுங்களும் பாத்தீங்கன்னா இந்த பையனை பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவன் கையை கட்டி போட்டு கத்தியை கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ராணி அந்த பவுல் வழியில அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ராணியை பாத்தீங்கன்னா அந்த பவுல் வழியில இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த பவுலுக்குள்ள இருந்து வெளிச்சமா வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுவானுங்க. உடனே அந்த ராணி வந்து இவனுங்களை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனையும் காப்பாத்திடுவாங்க. அந்த பையனை பாத்தீங்கன்னா அந்த ராணி கிட்ட உங்க ட்ரெஸ் மாத்துறீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே அங்க இருக்க ஹவுஸ்மேட் எல்லாரும் அந்த ராணியை உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் வெளியே கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருப்பாங்க. பார்க்க ரொம்பவே அழகா இருக்குவாங்க.